சுந்தரபல்லின்ற அழகான கிராமத்துல ஒரு மாய கோழி ஒன்று இருந்தது. அதுக்கு கொஞ்சம் மாய சக்திகளும் இருந்தது. இந்த சக்திகளை வச்சு அந்த கோழி ஆட்டங்காட்டும். ஒரு நாளைக்கு அந்த ஊர்ல இருந்த காடுல ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதை பார்த்து அந்த கோழி நினைச்சுது, ஓ, இவர் பார்க்க முனிவர் மாதிரி இருக்காரு, இவர் எப்படி தவம் பண்றாருன்னு நான் பார்க்கறேன். அப்படி அந்த கோழி தன்னோட மாய சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அங்க பயங்கரமான காத்தையும் புயலையும் வர வச்சுது. ஆனா முனிவர் அவரோட தவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இதை பார்த்த கோழி, இந்த சக்தி போதாது போல இருக்கு, நம்ம சக்தி என்னன்னு இவருக்கு காட்டணும். அப்படி கோழி விதவிதமான சத்தத்தை எல்லாம் போட்டு முனிவரோட தவத்தை கலைச்சுது. முனிவரும் அந்த சத்தம் எல்லாம் கேட்டு தவம் செய்ய முடியாம கண்ணை முழிச்சு பார்த்தாரு. அதுக்கு அந்த கோழி, ஐயோ சாமி, நான் கொடுத்த சத்தத்துல உங்க தவம் கலைஞ்சு போயிடுச்சா? ஆமா, நீங்க உண்மையிலே தவம் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த சத்தம் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காதுல்ல. அப்படி கோழி கிண்டல் பண்ணவும் முனிவர் ரொம்ப கோவப்பட்டு, மாய கோழியே, உன் சக்தி எல்லாம் உன்னை விட்டு போயிடும், நீ என் தவத்தை கலைச்சா உன் சக்தி உன்னை விட்டு போயிடும்னுட்டு சொன்னாரு. கோழி முனிவர் கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சி பார்த்துச்சு. அப்ப முனிவர் சொன்னாரு, சரி, உனக்கு ஆபத்து ஏதாவது ஏற்படும் போது என்ன நினை, அப்போ உனக்கு உன் சக்திகள் எல்லாம் திரும்ப கொடுக்கணுமான்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அன்னிலிருந்து மாய கோழி ஒரு சாதாரண கோழியா மாறிடுச்சு. அதுக்கு எந்த சக்திகளும் இல்லை. அந்த கோழிய அதே ஊர்ல இருந்த பார்வதி, நிஷான்ற அக்கா தங்கச்சிங்க வளர்த்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழைங்க, காசுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஆளு வந்து, இங்க பாருங்கம்மா, என்கிட்ட நீங்க காசு வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ஆனா காசு இன்னும் எனக்கு திரும்ப வரலமா. அண்ணன், இன்னும் ஒரு வாரத்துல நாங்க காசு கொடுத்துறோன்னு. இதே வார்த்தைய எத்தனை தடவைமா சொல்வீங்க? நான் வேணா ஒண்ணு பண்றேன், உங்ககிட்ட இருக்க மாடுகளை நான் எடுத்துட்டு போயிடுறேன். காசு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க மாடுகளை எடுத்துட்டு போங்க. ஐயோ, என்னய்யா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? மாடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க எப்படி விவசாயம் பண்ணுவோம் ஐயா? அப்படி அந்த அக்கா தங்கச்சிங்க கெஞ்சி பார்த்தோம். அந்த ஆளு கேட்கவே இல்லை. மாடுகளை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப நிஷா பார்வதி கிட்ட, அக்கா, நம்ம கிட்ட இருந்த மாடும் இப்ப போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்றது நிஷா, எப்படியாவது கடன் அடைச்சு மாடுங்களை திரும்ப கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு பார்வதி நிஷாவை விவசாயம் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா. மாடு இல்லாததுனால மாடு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் பார்வதியே செஞ்சுட்டு இருந்தா. இது பார்த்தா அந்த மாயக்கோழி நினைச்சது, ஐயோ, இந்த அக்கா தங்கச்சிங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, இப்போ மட்டும் எனக்கு என் மாய சக்தி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நான் உதவி செய்வேன்ல. அப்போ மனசுக்குள்ள அந்த கோழி நினைச்சது, முனிவர் ஐயா, இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு உதவ என் மாய சக்தியே எனக்கு திரும்ப கொடுங்க. அந்த கோழி கேட்டதுக்கு அன்னைக்கு மட்டும் அந்த கோழியை ஒரு மாடா மாத்தினாரு முனிவர். அப்போ அது மாடா மாறி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துச்சு. எல்லா வேலையும் செஞ்சு நல்லபடியாக விவசாயம் பண்ணி அவங்க காசு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கடனை அடைச்சு மறுபடியும் அவங்க மாடுங்களை கொண்டு வந்தாங்க நிஷாவும் பார்வதியும். அதுக்கப்புறம் கோழிக்கு அதோட மாய சக்திகள் திரும்பவும் போயிடுச்சு. நல்லபடியாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கோழி மட்டும் அதோட சக்திகள் இல்லையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த அக்கா தங்கச்சிங்களோட குடிசையில் நெருப்பு பட்டு வீடு முழுக்க நெருப்பாக மாறிடுச்சு. அக்காவும் தங்கச்சியும் நெருப்பில் மாட்டிக்கிட்டு ரொம்பவும் அவஸ்தைப்பட்டாங்க. ஐயோ, யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க, எங்களால் முடியல, யாராவது காப்பாத்துங்க. அப்படி அவங்க எவ்வளோ கத்தி பார்த்தோம், யாருமே அந்த சமயத்துக்கு அவங்கள காப்பாற்ற வரல. அப்போ அந்த மாய கோழி மறுபடியும் முனிவர்கிட்ட வேண்டுச்சு, முனிவர் ஐயா, எனக்கு சக்திகளை கொடுங்க, அந்த அக்கா தங்கச்சியை நான் காப்பாற்றணும் அப்படின்னு கோழி வேண்டினதுக்கு முனிவர் சொன்னாரு, உனக்கு உன்னோட மாய சக்திகளை நான் கொடுத்துட்றேன், நீ நெருப்பில் போய் அந்த அக்கா தங்கச்சியை காப்பாற்றினதுக்கு அப்புறமா நீ இறந்து போயிடுவ, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா உன் மாய சக்திகளை நான் உனக்கு தரேன்னு சொன்னாரு. கோழியும் அதுக்கு ஒத்துக்குச்சு. முனிவர் கோழிக்கு அதோட சக்திகளை திரும்ப கொடுத்தாரு. அந்த மாய சக்திகளை பயன்படுத்தி கோழி அக்காவையும் தங்கச்சியும் அந்த நெருப்புலேருந்து காப்பாத்திடுச்சு. ஆனால் கோழி மட்டும் நெருப்பில் மாட்டிக்குச்சு. அப்போ அந்த கோழி நினச்சது, அப்பாடா, என் மாய சக்தியால் இன்னைக்கு நான் ஒரு நல்லது செஞ்சுருக்கேன், இனிமேல் நான் இறந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ திடீர்னு கோழியை சுற்றி இருந்த நெருப்பு எல்லாம் மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. கோழிக்கு முனிவரோட குரல் கேட்டுச்சு.
முனிவர் சொன்னாரு, இன்னி வரைக்கும் நீ நல்லது பண்ணல, ஆனா இன்னைக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. நீ செஞ்ச நல்லது உன்னை காப்பாத்திருக்கு. இனிமேல் நான் உனக்கு உன்னோட மாய சக்தியை திரும்ப தரேன்னு முனிவர் கோழிக்கிட்ட சொன்னாரு. அதை கேட்டோன்னே மாயக்கோழி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுடுச்சு. அன்னிலிருந்து அந்த மாயக்கோழி அதோட சக்திகளை அனாவசியமாக பயன்படுத்தாமல் யார் உதவின்னு கேட்குறாங்களோ, யார் ஆபத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உதவியை செஞ்சு கோழி இருந்தது.